Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது Canara Robeco மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ ஃபண்ட். இது வந்து ஒரு NFO, இது வந்து ஆகஸ்ட் 3 ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 27th வரைக்கும் இது வந்து NFO பீரியட் ஓபனா இருக்கும். சோ நீங்க 10 rupees NAV ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த NFO பீரியட்க்குள்ள நீங்க 27th குள்ள வாங்கலாம். இன் கேஸ் சில பேர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா திரும்ப செப்டம்பர் 6th ஓபன் ஆகும். அந்த ரீஓபன் டைம்ல நீங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ வேல்யூ ஃபண்ட் அப்படினா என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட வேல்யூ என்ன, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனியோட எவ்வளவு சொத்து இருக்கு, அந்த கம்பெனியில் எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கு, எவ்வளவு லாபம் இருக்கு, அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்புக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேர் பிரைஸ் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கலான்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது. அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதே இந்த லிமிட்டோட கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கலாம், டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கலாம். அப்படி வாங்கினா நமக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, நம்ம நிறைய பேர் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து ஜொமேட்டோ. இந்த கம்பெனியுடைய IPO வந்தாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணாங்க லாஸ்ட் மந்த். அப்போ லான்ச் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 78 rupees சொன்னாங்க. அந்த ஓப்பனிங் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது 116 ரூபா 126 ரூபா பக்கம் போச்சு. அப்போ இன்னைக்கு 72 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இது சரியான ப்ரைஸா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து 2018 லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லையா, அப்போ நிறைய வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த டெக்னாலஜிக்கு நிறைய செலவு பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய செலவு பண்ணணும், இன்னைக்கு எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைச்சா தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி செலவுகள் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நிறைய இனிஷியல் காஸ்ட் வரும். அப்போ காஸ்ட் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க ஒரு கேபிட்டல் போட்டிருப்பாங்க. அந்த கேபிட்டலோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். 2018 100 கோடி ரூபாய் நஷ்டம் இருந்தது, அடுத்த வருஷம் 1000 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 2400 கோடி. இப்போ கடைசியில் இப்போ IPO வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய நஷ்டம் எவ்வளோ, லாசஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4600 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்குது இந்த கம்பெனி. ஒரு கம்பெனி 4600 கோடி நஷ்டத்தில் இருக்கு. ஆனால் அதை வந்து இன்னைக்கு மக்கள் 72 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க, 126 ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னைக்கு அதனுடைய ப்ரைஸ் வந்து 137 ரூபா இருக்கு. ஸோ எப்படி இப்போ இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல வகையில் டெவலப் ஆகும், ஃபியூச்சரில் பெரிய நிறுவனம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த விலை வந்து சரியான விலையா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு வெங்காயம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 30 ரூபா இன்னைக்கு கிலோ இருக்குன்னா இது 30 ரூபா 50 ரூபா ஆச்சுனாலும் நம்ம வாங்குவோம். சரி 50 ரூபா பெரிய காஸ்ட் கிடையாது, நம்ம வாங்கிடுறோம். அதே சமயம் இது 100 ரூபா போச்சுன்னா நம்ம யோசிப்போம், இது கொடுத்து வாங்கலாமா வேண்டாமா, இல்லை கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நம்ம கண்டிப்பாக தேவை அப்படின்னா நம்ம 100 ரூபா கொடுத்தாலும் நம்ம வாங்குவோம். இதுவே 200 ரூபா போச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். ஆனால் அன்னைக்கு 200 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் இன்றைக்கி ஆட்கள் தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு புல் மார்க்கெட் ஃபேஸில் இன்றைக்கி குவாலிட்டி இல்லாத கம்பெனிகளும் அது அதிகமாக கடன் சுமை இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இது எந்த வகையில் பாதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கும்போது தெரியாது. பட் இன்கேஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை அந்த செக்டரில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோ ஆயிரும். திரும்ப அது ரெக்கவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம்ன்ற ஊரில் வந்து நான் ஒரு 4 வருஷம் ஒரு கம்பெனியில் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து 14,000க்கு போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா எல்லாரும் அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் விளைவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் மஞ்சள் கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஜாஸ்தியாகும், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த ப்ரைஸ் வந்து 14,000க்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் குடோனில் பதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அது 3500 ரூபாயிலே இருக்குது. சில சமயம் 7000 வரைக்கும் போச்சு. சில பேர் 7000 வரும்போது வந்து விற்றாங்க. ஆனால் சில பேர் 7000 வரும்போது திரும்ப அது 10,000த்துக்காவது வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸ்லையும் நடக்கும். ஸோ வந்து ஒரு ஷேர் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பெரிய நஷ்டத்தை ஃபியூச்சரில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூக்குள்ளே வாங்கணும்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி இன்கேஸ் ஏதாவது செக்டர் பிரச்சனையோ இல்லை இண்டஸ்ட்ரி பிரச்சனையோ இல்லை டோட்டல் எக்கானமியே ப்ராப்ளம் ஆகும்போது கூட குவாலிட்டியான கம்பெனிகள் வந்து சர்வைவ் ஆகும். அது மாதிரி குவாலிட்டி ஃபண்டமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். இன்ட்ரின்சிக் வேல்யூன்றதும் அதுதான். இப்போ இந்த ஃபண்டுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுனாலோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்கு எந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணுனாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. Canara Robeco வேல்யூ ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து ஆல்ரெடி NFO பீரியட் ஓப்பன் ஆயிருக்கு. 27th ஆகஸ்ட் வந்து வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். செப்டம்பர் 6th வந்து அகைன் ரீஓப்பன் ஆகும். இன்கேஸ் யாராவது NFO பீரியட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஜென்ரலாக வந்து மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறது இல்லை ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது.
பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருக்குன்ற போது எல்லாருமே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு டெம்பரரியா ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது வந்து ஃபியூச்சர்லேயே இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பேனிக்கா வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்ட்லால நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதை வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் மூலமா வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு கிடைக்கும். சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து 2001 பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா .com பபுள் நடந்தது. ஐடி செக்டருடைய ஷேர் பிரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக விலைக்கு போயிட்டு இருந்தது. அது வந்து கிராஷ் ஆச்சு. அதே மாதிரி 2007-8 பீரியட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து லீமேன் பிரதர்ஸ்ன்ற மாதிரி மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நஷ்டம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லாக்டவுன் பீரியட் நமக்கு வந்தது. பேண்டமிக், வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பேண்டமிக். இந்த மாதிரி டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து சர்வைவ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட் வேர்ல்டு வைடா நமக்கு கிடைக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். நீங்க ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் வச்சிருந்தாங்க. 2015 அந்த பேட்டன்ட் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 15 வருஷம் பேட்டர்ன் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் லைசன்ஸுக்கு அவங்க போகும்போது நிறைய நியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், டெம்பரரி ப்ராப்ளம் தான். சால்வ் ஆச்சுன்னா கண்டிப்பா திரும்ப ஃபார்மா கம்பெனி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது வந்து சால்வ் ஆகாமே இருந்ததுனால ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஃபார்மா செக்டர் வந்து டவுன்ல இருந்தது. சிமிலர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் குவாலிட்டி கம்பெனிஸ் இருக்கும். ஆனா அந்த செக்டர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதனால அந்த கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிமாண்ட் இருக்காது. அதனால ஷேர் பிரைஸ் ஏறாமே இருக்கும். நெக்ஸ்ட் சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா சில பிரச்சனைகள் இருக்கும். சில கம்பெனிகள் வந்து குவாலிட்டியான கம்பெனி இருக்கும். ஆனா டெம்பரரியா சில செட்பேக்ஸ் இருக்கலாம். அவங்க மேனேஜ்மெண்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த கம்பெனிக்கு ஏதாவது நியூ ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கலாம். இல்ல அந்த செக்டர்ல வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்தனால அந்த கம்பெனிக்கு சரியா பாதிப்புகள் இருக்கலாம். இல்ல ஏதாவது புதுசா ஒரு கம்பெனி நியூ டிஸ்ரப்ஷன் கம்பெனி வந்திருக்கலாம். அதனால ஒரு டெம்பரரியா சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிபிக் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா கம்பெனி குவாலிட்டியா இருக்கும், பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிகள்ல பார்த்து அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னு பார்த்து அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்றது தான் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்க இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி 50 உடைய கம்பேர் பண்றாங்க. நிஃப்டி 50ல வேல்யூ 20ன்ற கம்பெனிஸ். ஸோ ஒரு 20 கம்பெனிஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸை கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 உடைய டாப் அந்த 50 கம்பெனிஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த வேல்யூ இண்டெக்ஸ். நீங்க நிஃப்டி 50 வேல்யூ இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 17% கொடுத்துருக்கு. இது நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு போர்ட்ஃபோலியோல அப்படின்றது அர்த்தம் தான். அந்த ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது லோ ரிஸ்கா இருக்கணும். அப்போ நீங்க கம்பேரிட்டிவா நீங்க நிஃப்டி 50 வேல்யூ 20 இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குறைவா இருக்கு. இந்த நிஃப்டி 50 வேல்யூ 20ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய டிவிடெண்ட் ஈல்டும் 2.41 இருக்கு. நிஃப்டி 50ல 1.26 தான் இருக்கு. ஸோ ஒரு ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைட் ப்ரொடெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருந்திருக்கு. நீங்க 2011ல இருந்து 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பெல்லாம் ஃபால் ஆகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50யோட கம்மியா தான் ஃபாலோ ஆயிருந்திருக்கு. ஸோ கனரா ரொபேக்கோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அவங்களுடைய ஃபண்ட்ஸோடைய நீங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரீசெண்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய புது NFO வரும்போது அது மேல எதிர்பார்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஜென்ரலா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு சார் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு வந்து நம்ம ஃபண்டுடைய பொசிஷனிங் நம்ம பார்க்கணும். ஸோ வேல்யூ ஃபண்ட் எந்த கான்செப்ட்ல வருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க வாலட்டாலிட்டி அதிகமாக ஃபிளக்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், அதுக்கு அடுத்த கேட்டகரியில வருது. அதாவது ஃபிளெக்சி கேப், ELSS வரக்கூடிய கேட்டகரியில வருது. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி, ஸ்மால் கேப், திமேட்டிக் ஃபண்டை விட குறைவா இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் வராட்டியும் பரவாயில்ல, ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வரணும். அட் சேம் டைம் என்னோட கேபிட்டலும் ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்ட்ல ஏன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த கம்பெனிகள்லாம் அந்த கம்பெனியோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவோட டிஸ்கவுண்ட் பிரைசஸ்ல வந்து இருக்குதோ அந்த டைம்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனில வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ், நல்ல வெல்த் கிரியேஷன் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் ரீசனபிளா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கக்கூடிய கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது எந்தெந்த கம்பெனிலாம் கம்மியா ஃபாலோ ஆகுதோ
அந்த இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதோட இல்லாம அது வந்து மேக்ஸிமம் growth போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளுடைய ப்ராஃபிட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வருவாங்க. சிமிலர்லி இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி, அதனால குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. we will guide you. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் now. கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.